Hola! Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar. பாஜகவை சேர்ந்தவரும் நடிகையுமான கங்கனா ரணாவத்திடம் சண்டிகர் விமான நிலையத்துல மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் பெண் கான்ஸ்டபிள் ஒருத்தவங்க வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க. அதை தொடர்ந்து கங்கனா ரணாவத்தை அந்த பெண் கான்ஸ்டபிள் சரமாரியா கன்னத்துல தாக்குனாங்க. மேலும் இது குறித்து விசாரணை நடத்த மூத்த CIF அதிகாரிகள் அடங்கின விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டுச்சு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வரக்கூடிய விவசாயிகளுக்கு எதிராக கங்கனா ரணாவத் பேசியிருந்ததால பெண் காவலர் அவர் அறைந்ததா தகவல் வெளியாயிருந்தது. இதையடுத்து கங்கனா ரணாவத் தன்னோட எக்ஸ் சமூக வலைதளத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோல ஊடகங்கள் மற்றும் எனது நல விரும்பிகளிடமிருந்து எனக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வருது. முதல்ல நான் பாதுகாப்பா தான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன். சண்டிகர் விமான நிலையத்துல இன்னைக்கு நடந்த சம்பவம் தான் அது. செக்யூரிட்டி சோதனை முடிஞ்சு நான் வெளியே வந்தவுடன் இரண்டாவது கேபின்ல இருந்த பெண்மணியான CISF பாதுகாப்பு பணியாளர் பக்கத்துல என் முகத்துல அடிச்சாங்க. என்ன தவறா பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்னு நான் கேட்டதுக்கு விவசாயிகளோட போராட்டத்திற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் பாதுகாப்பா தான் இருக்கிறேன், ஆனா பஞ்சாப்ல அதிகரிச்சுட்டு வரக்கூடிய தீவிரவாதம் மற்றும் அது குறித்து தான் நான் கவலை கொள்றேன் அப்படின்னு சொல்லி தன்னோட எக்ஸ் தளத்துல அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. இது சம்பந்தமா அந்த CISF அந்த பெண்மணி கூறியதாவது, கங்கனா ரணாவத் பஞ்சாப்ல போராடிட்டு வரக்கூடிய அந்த விவசாயிகளை தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள பத்தி தப்பாவும் பேசினாங்க. அந்த கூட்டத்துல எங்க அம்மாவும் போராடிக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மாவை பத்தி பேசினா நீங்க சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் நான் கோவப்பட்டு அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பா பெண் காவலர் தன்னை அறைந்ததாக உள்துறை அமைச்சகத்திடம் கங்கனா ரணாவத் ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க. இந்த நிலையில கங்கனா ரணாவத்தோட கன்னத்தில் அரைஞ்ச மத்திய தொழில் பாதுகாப்பு படை பெண் காவலர் குல்விந்தர் கௌர தொழில் பாதுகாப்பு படை பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பெண் காவலருக்கு எதிராக CISF அளித்த புகாரோட பேர்ல வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறையினர் விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இதனையொட்டு சண்டிகரின் துப்பறியும் பிரிவின் காவல் கண்காணிப்பாளர் KS சந்து சண்டிகர் விமான நிலையத்துக்கு வந்தாரு. அதை தொடர்ந்து கங்கனா ரணாவத் சம்பவம் தொடர்பா CISF அதிகாரியுடன் விசாரணையும் நடத்தினாரு. முன்னதா நடந்து முடிஞ்ச மக்களவை தொகுதியில இமாச்சல் பிரதேசத்தோட மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளரா கங்கனா ரணாவத் போட்டியிட்டாங்க. இதுல 5,37,022 வாக்குகள் பெற்று வெற்றியும் பெற்றாங்க. இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் விக்ரமாதித்யா சிங் 4,62,267 வாக்குகள் பெற்று தோல்வியடைஞ்சது குறிப்பிடத்தக்கது. Hola! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays. Hotstar Specials உப்பு புளி காரம் அட்டகாசமான குடும்ப கலாட்டா வெப் சீரிஸ் now streaming on Disney Plus Hotstar.